ஓட்டு ஓடிக்கிறது ஓட்டு பிரிச்சு இறங்குறதை தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல கண்டிப்பா திருடுவான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி உடுமலைப்பேட்டையிலிருந்து எம் துவாரகன் கேட்டிருக்காரு. நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்காதீங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், இந்த மாதிரியான கருத்துக்கள் பொதுமக்கள் சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த கருத்துக்கு நானும் உடன்படுறேன். ஆனால் இந்த கருத்தை சொல்கிற அரசியல் கட்சிகள் அதே நடிகர் நடிகைகளை கூட்டிட்டு வந்து தங்களுடைய கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அது தவறுன்னா இதுவும் தவறு தானே? நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் அவர் முன்னால் சொன்ன விஷயத்தையும் நம்ம கையில் எடுத்துருவோம். நடிகர்கள்ட்ட நாட்டை கொடுக்காதீங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் அந்த கருத்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளே அதை தொடர்ந்து பேசியிருக்கோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நடிகர்களுடைய அரசியல் அறிவையும் அவருடைய திறமையும் குறைச்சி மதிப்பிடுறது அல்ல. அதுக்காக நம்ம அந்த கருத்தை சொல்லலை. நடிகர்கள் திரையில் காட்டுகிற அந்த பொய் முகத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்றாங்க. அது தப்பு. அது மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம். மக்களை ஏமாத்துகிற ஒருத்தர் எதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற அடிப்படையில் வைக்கப்படுகிற விமர்சனம் தான். ரைட்டா? அதுக்கு அடுத்து இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு வருவோம். இப்போ அரசியல் கட்சிகள் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த காரணத்தின் அடிப்படையில் அவங்களை எதிர்க்கலை. நடிகர் அரசியலுக்கு வந்தால் ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னால் போகும். ரைட்டா? அவர் ஒரு அரசியல் சக்தியை உருவெடுப்பார். அப்படி உருவெடுத்தா இப்போ நம்மளுடைய நாற்காலி ஆட்டம் கண்டுறோம் அப்படிங்கிற பயத்தில் தான் நடிகர்களுடைய அரசியல் வருகையை இங்கே இருக்கிற கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து அவர் கேட்குற மாதிரி அப்படி ஒரு பக்கம் நடிகர்களுடைய அரசியலை எதிர்த்துக்கிட்டே நீங்கள் எதுக்கு நடிகர்கள் வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதே நேரம் அந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரியும், நம்ம கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டோம்னா கூடுகிற கூட்டத்தை விட நடிகர்களை வச்சு பேசினோம்னா கூட்டம் கூடுங்கிற உண்மை அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நடிகர்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்க பண்ணுறது ஒரு முரண்பாடான விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கேள்வி. ஆனால் இந்த காலத்தில் இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்களே அரசியலுக்கு வரும் பொழுது நடிகர்கள் வர்றதுல தப்பு இல்லை, நடிகர்கள் கேன்வாஸ் பண்ணுறதுலையும் தப்பு இல்லை. ஓகே, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கோபால் கேட்டிருக்காங்க. சில முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களில் சில மத அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் வழக்கு போடுறாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க போட்ட வழக்குக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு உண்மை தெரிய வரும்போது படத்தோரோட தயாரிப்பாளர் அந்த வழக்கு போட்டவங்க மேலே நஷ்ட ஈடு கேட்டு ஒரு வழக்கு போடலாமே, ஏன் அப்படி பண்ணுறதில்ல? அப்படி வழக்கு போட்டு நஷ்ட ஈடு வாங்கினாதானே பொய்யாகவும் தனிநபர் தாக்குதலுக்காகவும் தொடுக்கப்பட்டு வேண்டுமென்றோ ஒரு படத்தோட ரிலீஸை தாமதப்படுத்த வழக்குன்னு குறையும் தானே? இதையே எந்த தயாரிப்பாளரும் பண்ணுறதில்லன்னு கேட்குறாரு. உள்ளபடியே நல்ல ஐடியா அது. ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் நெருங்குற நேரத்தில் எங்கள் மத அடையாளங்களை புண்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வராங்க. படத்தில் பார்த்தா அப்படி ஒன்றும் இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு மட்டும் எப்படி தனியாக படத்தை காமிச்சு இப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாங்கங்கிறது நமக்கு புரியல. ஆனால் இது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் நேரத்தில் போய் ஒரு கட்டையை போட்டோம்னா அங்கே ஏதாவது ஒரு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதையே ஒரு தொழிலாக வச்சுட்டு கொஞ்சம் பேர் இங்கே இருக்கவும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நபர்களை இப்படி ஒரு சொல்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த படம் ரிலீஸ் நேரத்தில் தயாரிப்பாளர்கள் அவதி அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஏதாவது கொடுத்து சால்வ் பண்ணால் போதும்னு இருக்கும். படத்தை ரிலீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் இதை மீண்டும் கையில் எடுத்து செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாராவது பூனைக்கு மணி கட்டினா நல்லாயிருக்கும். அதை விட இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லணும். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் படத்தில் எங்களை இழிவுபடுத்தி காட்சிகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நம்ம கேள்வி என்னென்னா, ஜனநாயகன் படம் அதிகாரப்பூர்வமாக தியேட்டருக்கே வரலை. அப்போ நீங்கள் வந்து அந்த சட்டவிரோதமாக வெளியான ஒரு படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு சட்டவிரோதமாக அந்த படத்தை பார்த்ததே தப்பு தானே. அப்போ அதற்கே வந்து அவர்கள் மீது வழக்கு போடலாம்ல. ஸோ இந்த மாதிரியான வேலையும் இங்கே நடக்குது. அடுத்த கேள்வி, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கேட்டிருக்காரு. சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாராம், ஆனால் பேரை மென்ஷன் பண்ணல. அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இப்போ வந்து விஜயோடைய ஜனநாயகம் படத்தை வெளியிட விடாமல் ஒரு கூட்டமே சதி செய்கிற மாதிரி தெரியுது. இதே மாதிரி விஜய் மேலே இருக்கிற கோபத்தில் அவரோட பையன் ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு ரிலீஸ் நேரத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சயே விஜய் மேலே கோபமாக இருக்காருங்கிற உண்மை வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, விஜய் படத்தில் வழக்கு போடும்போது அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது. ஆமாம்மா, ஜேசன் சஞ்சய் படத்துக்கு வழக்கு போட்டால் அவங்களுக்கு என்ன விளம்பரம் கிடைச்சிட போகுது? இல்லை வழக்குன்னு இல்லை, ஒரு சென்சார்லேயே அதுக்கு ஏதாவது வந்து ஒரு தடை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகனுக்கு இந்த சென்சாரில் போட்ட அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டில் உள்ள பிரச்சனை இல்லை. அது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட்ங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் தானே. படம் பார்க்கும்போது மக்களுக்கே அது தெரியும். குவைத்தில் வந்து தம்ஜி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தில் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக சில காட்சிகள் இருக்கிறதா செய்திகள் வருது. துப்பாக்கி, பீஸ்ட்டு இந்த படங்களுக்கு எதிர்ப்பு வந்தும் கூட விஜய் ஏன் இந்த மாதிரியான கதைகளை தேர்வு பண்ணி நடிக்கிறாரு? அது நியாயமானதா? அரசியலில் இருக்கிற விஜய்க்கு இது ஒரு பாதிப்பாக அமையாதா? இஸ்லாமியர்கள் மேலே சிம்புக்கு இருக்கிற புரிதல் கூட விஜய்க்கு இல்லாமல் போனது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இது நியாயமான கேள்வி தான். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வேற வந்துட்டார். இப்போ சிறுபான்மை வாக்குகள் தனக்கு வரணும்னு நினச்ச ஒரு பெரிய கேம்பெயின் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 நாளைக்கு முன்னே கூட நாகூர் தர்காக்கெல்லாம் போயிட்டு வந்தாருங்க. ஆமாங்க. இப்போ அப்படி ஒரு எண்ணம் உள்ளவர். இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த ஜனநாயகன் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப கீழ்கோடி மக்களுக்கும் போய் சேர்ற படம். அப்போ அதில் ஒரு கருத்தை அவர் விதைப்பதாக வெளியில் தகவல் வருது. ஒருவேளை இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை இருக்கிற பட்சத்தில் விஜய் அது போன்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் காலத்திலேருந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அன்றைக்கி ஒரு டைரக்டர் என்கிட்ட பேசினார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு தீவிரவாதி படத்தை வர அப்படின்னா அது இஸ்லாமிய தோற்றம் உள்ள ஒரு உருவத்தை தான் வரையுது. அந்த அளவுக்கு இந்த சினிமா வந்து ஊடுருவி இருக்கு, கருத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அந்த தவறை செய்யவே கூடாது. ஒருவேளை செஞ்சிருந்தா கட்டாயமாக தவறு. எல்லாத்துக்கும் மேலே அவர் அரசியல் மேடையில் வந்து நான் எல்லாருக்கும் பொதுவானவன்னு அவர் பேசுகிறாரு. ரைட்டா? அதை வந்து நம்ம நம்புகிறோம். ஆனால் சினிமா நடிகர் விஜய்க்கு வந்து அந்த பார்வையும் புரிதலும் இல்லை. நீங்கள் விஜயகாந்த் உதாரணம் சொன்னீங்கல்ல, விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய உற்ற தோழனா அவர் இருந்தார். இப்ராஹிம் உட்பட பல பேர் வந்து பல இஸ்லாமியர்கள் அவருக்கு வந்து நண்பர்களா இருந்தாங்க. ஆனா அவருடைய படத்துல வில்லன் அப்படின்னாலே அவன் வந்து ஒரு பாகிஸ்தான்கார காஷ்மீர்காரங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா பெரிய புரிதல் இல்லாதது தான். மயிலாடுதுறையிலேருந்து சித்தார்த்தன் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. சிம்புவோட அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து இடையில சில பிரச்சனைகளால் வந்து நின்றுச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு காரணமே அதுக்கு பின்னாடி இருக்கிறதே நடிகர் தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்துச்சு. அது உண்மையா? ஏன்னா ஐசர் கணேஷ் கம்பெனியில் தனுஷ் அடுத்தடுத்து 3 படங்கள் நடிக்கிறாரு. அதனால தான் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சிம்புவுக்கும் ஐசரி கணேஷுக்கும் உள்ள பிரச்சனைங்கிறது அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை. ஒரு கொடுக்கல் வாங்கல். ஐசரி கணேஷ் நிறுவனத்துக்கு படம் பண்ணுறேன்ட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாரு. சொன்னபடி அவர் கால் ஷீட் கொடுக்கல. அந்த பணத்தை இவர் திருப்பி கேட்குறாரு, இவர் தர மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வழக்கு கோர்ட்டுக்கு போகுது. அங்கே போய் சிம்பு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கணக்கில் காட்டப்பட்ட அந்த ஒயிட்டில் வாங்கின பணம் மட்டும்தான் நான் இவர்கிட்ட வாங்கினேன், 1 கோடி தான் வாங்கினேன் அப்படின்ட்டு அந்த பிளாக்ல வாங்கின 4 கோடியை அவர் மறைச்சிடுறாரு. அந்த கோபத்தில் தான் ஐசரி கணேஷ் வந்து இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் சமீபத்தில் வந்து ஒரு 6.5 கோடி பணத்தை வாங்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதை அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கும் தனுஷுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வதந்தி வந்து கிளப்பி விடப்படுது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், ஐசரி கணேஷுடைய கம்பெனியில் வந்து ஒரு 3 படம் பண்ண போகிறாரு, அதனால இப்படியெல்லாம் இவர் தூண்டி விடுறாரோங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. 3 படம் பண்ணுறதா அவங்க பேசியிருக்காங்க. நாளைக்கு அது என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால அதை வச்சு இப்படியான ஒரு முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி யூகேலேருந்து செந்தமிழன் கேட்டிருக்காப்லண்ணே. பொதுவாக இப்போ எல்லா மொழிகளையும் எடுக்கிற மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் பெரிய நடிகர்கள் நடிக்க வச்சு வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பேன் இண்டியா அப்படின்னா அந்த கதையும் கதையில் நடக்கிற நிகழ்வுகளும் மொழி தடைகளின்றி எல்லா மக்களும்
தங்களை படத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குற விதமாக தானே இருக்கணும். அதுதானே உண்மையான பேன் இண்டியா படமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுத்துட்டு அதை வந்து இது பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இந்த வன்முறை ஆபாசம் இது எல்லாமே பேன் இண்டியாவாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கதை இல்லாத அதான். ஆமாம், அதனால் வந்து இப்போ கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 100 பேர் செத்துக்கிட்டே இருப்பான், ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அது பேன் இண்டியா படம்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கதையை தூக்கி தள்ளி வச்சிடுறாங்க. இந்த காட்சிகளில் காட்டுகிற பிரம்மாண்டம், அப்புறம் பல மாநிலங்களிலிருந்து வர்ற நடிகர்கள், ஸோ இதை வச்சு தான் அது பேன் இண்டியாவாக மாறுது. ஸோ அது வேறு வழி இல்லை. எல்லாமே வியாபாரம், கமர்ஷியலுங்கும் போது நீங்கள் அந்த கதையும் அப்படியே தேடி இல்லாமல் போக முடியாது. அடுத்த கேள்வி குவைத்திலேருந்து அசதுல்லா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. டைரக்டர் மணிரத்னம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவர். அவர் வந்து அவருடைய திரைப்படங்களில் வேலை செய்கிற ஹீரோவில் ஆரம்பித்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருக்குமே ஏன் சம்பளங்கிறத ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு? கொள்கைங்கிறது இப்போ வெறும் வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்கா, செயல் அளவில் அவர்கிட்ட இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் மணிரத்னம் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு புதிய தகவலாக இருக்குது. புதிய தகவலாக மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாகவும் இருக்குது. அவருடைய பையன் நந்தன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு. அவர் வந்து இந்த கம்யூனிசம் சார்ந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முழு நேர ஊழியராகலாம் இருந்ததாகலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு காரணம் மணிரத்னம் இல்லை, நந்தனுடைய தாத்தா சாருகாசனுடைய இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் மணிரத்னம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன், அதை நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். அஞ்சலி படத்தினுடைய படப்பிடிப்பு வீனஸ் ஸ்டுடியோவில் நடக்குது. இன்றைக்கி வீனஸ் ஸ்டுடியோ ஒரு குடியிருப்பாக மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு செட்டு போட்டு ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு லைட்மேன் வந்து மேலே ஏறி இந்த லைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தவறி விழுந்துடுறாரு. விழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பெரிய காயம்தான். உடனே ஆம்புலன்ஸ் வருது, இவரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வச்சு கொண்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் அப்போ தான் அந்த கேட்டை வந்து அப்படி கிராஸ் பண்ணும்போது இவர் டக்குன்னு ஓகே அடுத்த ஷாட் அப்படின்னு நின்னாராம். அந்த தொழிலாளிக்கு என்ன ஆச்சு, அந்த பதைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல். ஸோ இப்போ இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மணிரத்னம் கம்யூனிஸ்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் இவருக்கு அவர் கம்யூனிஸ்ட்னு எப்படி தெரிஞ்சதுங்கிறது இல்லை. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, பையன் கம்யூனிஸ்ட், அப்போ அப்பாவும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற இதில் அந்த கேள்வியை கேட்கல. அது இல்லை, அவருடைய மகன் தான் கம்யூனிஸ்ட். நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand.